நீங்க ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரா? நீங்க ஒரு ஈவென்ட் ஃபோட்டோகிராஃபிக்கு லென்ஸ் ஒன்று சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் தான் இது. இந்த ஒரு லென்ஸ் போதும் உங்களோட எல்லா வேலைகளையும் பூர்த்தி செய்யறதுக்கு. நீங்க இந்த ஒரு லென்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா வேற எந்த லென்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ண தேவையே இருக்காது. ஏன்னா 95% உங்களோட ஈவெண்ட்டை இந்த ஒரு லென்ஸே கவர் பண்ணி கொடுத்துரும். ஏன்னா இதில் ஜூம் ரேஞ்சும் இருக்குது, பேக்ரவுண்ட் பிளருக்கு உண்டான ஃபீச்சர்ஸும் இருக்குது, நல்ல ஒரு ஷார்ப்பான குவாலிட்டியும் இருக்குதுங்கும் போது வேறு என்ன வேணும்? அதோட வெதர் ஷீல்டும் இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு லென்ஸில் இருக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்து நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும், ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும், எந்த ஒரு ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் இந்த ஒரு லென்ஸை வச்சே உங்களோட எல்லா ஈவெண்ட்டையும் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டே வர முடியும் இந்த ஒரே ஒரு லென்ஸை வச்சு. இது எந்த பிராண்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பிராண்ட்லேயுமே இந்த மாதிரி ஒரு லென்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். அதோட ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 24 இருந்து 105 வரைக்கும் ஜூமும் பண்ணிக்க முடியும், 24 அளவுக்கு வைடும் போய்க்க முடியும். இந்த ஒரு லென்ஸ் எல்லா பிராண்ட்லேயுமே இருக்குது. நீங்கள் நிக்கான் யூஸராக இருந்தாலும் அதுலேயும் வாங்கிக்கலாம், கேனன் யூஸராக இருந்தாலும் அதுலேயும் வாங்கிக்கலாம், சோனி யூஸராக இருந்தாலும் அதுலேயும் வாங்கிக்கலாம். தேர்ட் பார்ட்டி லென்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது, சிக்மா, கேமரான். இந்த மாதிரி நமக்கு இங்கே பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா 24 அளவுக்கு வைடும் 105 அளவுக்கு ஜூமும் ஒரே லென்ஸில் இருக்குதா அப்படிங்கிறத தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி 24 அளவுக்கு வைடும் 105 வரைக்கும் ஜூமும் இருக்குது அப்படின்னாலும் அதோட எஃப் நம்பர் வந்து நம்ம அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம். எஃப் நம்பர் வந்து கான்ஸ்டன்ட் எஃப் நம்பராக இருக்கணும். சேம் எஃப் நம்பரில் 24 அளவுக்கு வைடாகவும் அந்த லென்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், ஜூம் பண்ணியும் அதே F4ல் அந்த லென்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் F4 அப்படிங்கிறது. இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் F4 லென்ஸோட குவாலிட்டி வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். F2.8ல் கூட இந்த மாதிரி லென்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் 2.8ன்னு போகும்போது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24 இருந்து 70 வரைக்கும் அதை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ 24 to 70 அப்படின்னா 2.8 அளவுக்கு நமக்கு வைடர் அப்பர்ச்சர் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வைடர் அப்பர்ச்சர் இருக்கும்போது இந்த F4 லென்ஸை விட 2.8 அப்பர்ச்சரில் எக்ஸ்ட்ரா 2 ஸ்டாப் லைட் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அது மட்டுமா அப்படின்னு கேட்டால் அதான் கிடையாது. பேக்ரவுண்ட் பிளரும் F4 விட F2.8ல் அதிகமாக கிடைக்கும். இப்போது நான் எந்த லென்ஸை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா மோஸ்ட்டாக அட்டன் பண்ணக்கூடிய வெட்டிங் எல்லாத்துலேயும் எந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்கணும். நம்ம எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கணும். ஒரு சில ஃபோட்டோஸ் தான் நமக்கு பேக்ரவுண்ட் பிளரோட தேவைப்படும். அப்படிங்கும்போது ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ ஷூட்டுக்கு 90% நீங்கள் வந்து எல்லாரும் ஷார்ப்பாக காட்டணும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அதில் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடிய எஃப் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 5.6 வச்சு எடுத்துகிட்டு இருப்போம். 2.8 எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேண்டிட் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது, இல்லை ஏதாவது ஒரு சப்ஜெக்டை தனியாக செப்பரேட் பண்ணி காட்டணும், பேக்ரவுண்டை பிளர் பண்ணி காட்டணும் அப்படின்னா தான் நமக்கு F2.8 யூஸ் பண்ணுவோம். மற்ற நேரங்கள் எல்லாத்துலேயுமே F4 ஆர் F5.6ங்கிறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான எஃப் நம்பராக தான் நமக்கு இருக்கும். அதை தான் பெரும்பாலும் நம்ம ஈவெண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த F4 அப்படிங்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த லென்ஸ் பாருங்கள், இது வந்து சோனியோட G லென்ஸ். இந்த லென்ஸில் ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா 24 இருந்து 105 வரைக்கும் இருக்குது. எஃப் நம்பர் பார்த்தீங்கன்னா 4ல் இருக்குது. 4ங்கிறது கான்ஸ்டன்ட் F4 இது. அதாவது 105 வரைக்கும் நான் ஜூம் பண்ணாலும் இதே F4 வந்து எனக்கு இருக்கும். ஜூம் அவுட் பண்ணாலும் இதே F4ல் வச்சு நான் ஷூட் பண்ணிக்க முடியும். 2.8ல் போகும்போது இந்த ஃபோக்கல் லென்த்து வந்து கிடைக்க போகிறதில்ல. அதாவது 24 இருந்து 105 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சு வந்து நமக்கு கிடைக்க போகிறதில்ல. ஒரு 35 இதை விட கம்மியாக தான் கிடைக்கும். அதாவது 24 இருந்து 70 வரைக்கும் தான் கிடைக்கும். வேறு சில பிராண்ட்லலாம் கூட நமக்கு லென்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 28 இருந்து 75 வரைக்கும் கூட நமக்கு சிக்மாலலாம் கூட லென்ஸ் இருக்குது. அதே 28 இருந்து 105 வரைக்கும் கூட 2.8ல் சிக்மாவில் இருக்குது. சிக்மா பிராண்டுக்கும் சோனிக்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் என்னன்னா, இதை காட்டிலும் சிக்மா லென்சஸ் வந்து இன்னுமே ஷார்ப்பாக தான் இருக்கும். பட் இந்த இன்பாடி ஸ்டெபிலைசேஷன், ஆப்டிக்கல் ஸ்டெடி ஷாட் அப்படின்னு சொல்லி இருக்குது இல்லையா, இந்த ஃபீச்சர் வந்து சோனி லென்ஸில் இருக்குது, சிக்மா லென்ஸில் கிடையாது. ஸோ நமக்கு இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் கேமில் இருக்குது அப்படின்னா இந்த லென்ஸில் ஸ்டெபிலைசேஷன் தேவையில்லை. ஸோ கேமை ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் ஷேக்கெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். பட் லென்ஸில் ஆப்டிக்கல் ஸ்டெடி ஷாட்டோட வாங்கணும் அப்படின்னா நீங்கள் சிக்மாவில் போக முடியாது, சோனிக்கு வரது தான் பெட்டர்.
அதோட ஆட்டோ ஃபோக்கஸிங்னு பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவ் பிராண்டுங்கும் போது சோனி பாடிக்கு சோனி லென்ஸை போட்டு யூஸ் பண்ணும்போது இன்னுமே அது வந்து ஸ்பீடாக இருக்கும், ட்ராக்கிங்லாம் இன்னும் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ ஜி லென்ஸுங்கும் போது ஷார்ப்னஸுக்கும் எந்த பஞ்சமும் இல்லை, நல்லாவே இருக்குது. இதில் ஃபோக்கஸ் ஹோல்டு பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஏஎஃப்எம்எஃப்க்கு ஸ்விட்ச் இருக்குது மெயினாக, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பப்போ நம்ம வீடியோ ஷூட்லாம் பண்ணும்போது கூட இந்த பட்டனை வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபோக்கஸ் ரிங் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த லென்ஸில் ஜூம் ரிங் தான் ரொம்ப டைட்டாக இருக்குது. பட் இந்த டைட் இருக்கிறது நல்லது தான், ஏன்னா நிறைய லென்ஸில் இப்படி ஜூம் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது இப்படி இறங்கிட்டு வந்துடும். பட் இது என்ன தான் அழுத்தினாலுமே கூட கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது இந்த மாதிரி இறங்குறது. ஸோ அதே மாதிரி ஜூம் அவுட் பண்ணுறதும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. இது நல்ல விஷயம்தான், தேவையான அளவுக்கு இருக்குது. வெட்டிங்லேயோ ஈவெண்ட்லேயோ நம்ம பெரும்பாலும் ஒரே லென்ஸை வச்சு நம்ம ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோட்டோ இதெல்லாம் வந்து கவர் பண்ணி எடுக்கணும் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்குள்ளேயே. அப்படிங்கும்போது இந்த 24 அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நமக்கு பேக்ரவுண்டை பிளர் பண்ணி நல்ல ஒரு போர்ட்ரைட் மாதிரி ஒரு ஷாட் வேணும் அப்படின்னா இதையே ஜூம் பண்ணி 105mm கொண்டு வந்துட்டு F4ல் வச்சு எடுத்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் பிளர் தாராளமாக கிடைக்கும். நீங்கள் 2470 லென்ஸில் 70mm வச்சுட்டு நமக்கு 2.8ல் என்ன பேக்ரவுண்ட் பிளர் கிடைக்குதோ கிட்டத்தட்ட அது அளவுக்கு நமக்கு இதில் 105mm வச்சுட்டு F4 வைக்கும் போதும் சேம் பேக்ரவுண்ட் பிளர் கிடைக்கும். கொஞ்சம் தான் மைன்யூட்டாக டிஃபரன்ஸ் வரும், பட் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது நம்ம ஊரில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெலாம். ஸோ ஓரளவுக்கு நமக்கு பேக்ரவுண்ட் பிளர் இருந்தாலே போதும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிட் 2.8 அப்பர்ச்சர் இருக்கக்கூடிய லென்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது இதை காட்டிலும் இன்னுமே வெயிட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் நம்ம கையில் வச்சுட்டு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஈவெண்ட்டில் நம்ம இதை தூக்கி பிடிச்சிட்டே நிற்கிற மாதிரி இருக்கும் கேமில் மாட்டி. அப்படிங்கும்போது வெயிட் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த லென்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 35mm வரைக்கும் இந்த ரேஞ்சும் வந்து ப்ளஸில் இருக்குது. அது போக இங்கே 28லேயும் ஸ்டார்ட் ஆகல, 24 வரைக்கும் வைடும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ். 24 அளவுக்கு வைடும் வச்சுக்கலாம், 105 வரைக்கும் ஜூமும் போய்க்கலாம், தேவையான அளவுக்கு பேக்ரவுண்ட் பிளர் எந்த ரேஞ்சில் வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் F4 இருக்கிறதுனால. பட் F4க்கும் கீழே தான் நம்மளால் குறைக்க முடியாது. F4 அப்படிங்கிறது போதைய அளவுக்கு நமக்கு பேக்ரவுண்ட் பிளர் கொடுக்கும். நமக்கு ஷார்ப்பான ஃபோட்டோஸ் வேணும் இல்லையா? ஸோ F4 காட்டிலும் நம்ம கீழே கொண்டு வரோம் அப்படின்னா சப்ஜெக்டோட ஷார்ப்னஸும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சப்ஜெக்டே ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் ஆகாமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் லோ லைட்டில் இதை காட்டிலும் 2.8ங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே லென்ஸ் ஈவெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த லென்ஸ் ஒரு குட் சாய்ஸாக இருக்கும். ஈவன் 24 to 70 லென்ஸை விட இதில் ஜூம் ரேஞ்சும் அதிகம். அப்படிங்கும்போது இதை நீங்கள் APS-C ஃபார்மேட் கேமராவில் எடுத்து மாற்றுறீங்க அப்படின்னா இந்த 24mm அப்படிங்கிறது 35mm வரைக்கும் ஜூம்லையும் இருக்கும், 105mm அப்படிங்கிறது 155mm வரைக்கும் ஜூம் கிடைக்கும் நம்மளுக்கு. சூப்பர் 35ல போட்டு கூட நம்ம ஃபுல் ஃப்ரேமில் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போதும் இதே சேம் அந்த கிராப் பாடி ஃபோக்கல் லென்த் வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல விஷயம்தான் இல்லையா? ஸோ இந்த ஒரே லென்ஸ் மல்டி பர்பஸ், இதுக்கு பேர் தான் ஆல் இன் ஒன் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேமரா வாங்கும்போது அது கூடயே ஒரு பெட்டர் லென்ஸ் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு லென்ஸாக வாங்கிக்கோங்க. நீங்கள் எல்லா ஈவெண்ட்டுக்கும் இது ஒன்றை வச்சே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். வேறு லென்ஸே தேவையில்லை, இது ஒன்று போதும். இதை வச்சு கேண்டிட் ஷாட்டும் எடுக்க முடியும், போர்ட்ரைட்டும் எடுக்க முடியும், குரூப் ஃபோட்டோவும் எடுக்க முடியும், லேண்ட்ஸ்கேப் ப்ராடக்ட்ஸ் இப்படின்னு எதை வேணாலும் நம்ம ஷூட் பண்ணலாம். இது ஒரு ஆல் இன் ஒன் லென்ஸ். ஓவராலாக நான் இந்த வீடியோவில் நான் என்னோட ஒப்பீனியனை தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் வேறு மாதிரியான கருத்துக்கள் கூட இருக்கலாம். எனக்கு இந்த F4 அப்படிங்கிறது தாராளமாக போதும் என்னோட ஒர்க்குக்கு. F2.8 தான் வேணும் அப்படிங்கிறது இல்லை. அப்படி உங்களுக்கு இந்த லென்ஸ் கொடுக்குற பேக்ரவுண்ட் பிளரை விட அதிகமான பேக்ரவுண்ட் பிளர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லென்ஸாக வாங்கி வச்சுக்கோங்க. இந்த ப்ரைம் லென்ஸ் வந்து 50mm 1.8 இருக்கக்கூடியது. இந்த மாதிரி ப்ரைம் லென்ஸும் நிக்கான், கேனன், சோனி எல்லா பிராண்ட்லேயுமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு லென்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதோட சைஸும் ரொம்ப கம்மி, சின்னதாக இருக்கும். இந்த கூட கழட்டினோன்னா இதோட சைஸ் இவ்வளவு தான். ஸோ இதிலே போட்டிருக்கோம் இது 1.8 இருக்கக்கூடிய ஒரு லென்ஸு. ஸோ இந்த லென்ஸில் ஆப்டிக்கல் ஸ்டெடி ஷாட்டுங்கிறது கிடையாது, அதாவது ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. பட் 50mm நமக்கு ஷட்டர் ஸ்பீட் அபோவ் 50 வச்சுக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் சைக்கை நார்மலாக அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸ்டெபிலைசேஷன் தேவையே இல்லை, நம்மளோட எல்லா நீடையும் ஃபுல்ஃபில் பண்ணிடும் இது. இந்த ஒரு லென்ஸ் கூட இந்த ஒரு லென்ஸும் நீங்கள் காம்போவாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இந்த 2 லென்ஸுமே போதும், ஒரு ஈவெண்ட்டையே முடிச்சுட்டு வந்துட முடியும். இதுக்கு மேலே தேவையே இல்லை. எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் இந்த 2 லென்ஸே போதும். ஓவராலாக ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிகினர் ஃபோட்டோகிராஃபராக ஃபோட்டோகிராஃபியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த லென்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன்
இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக எந்த ஒரு கேமரா பாடி கூடயும் ஒரு கிட் லென்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இந்த கிட் லென்ஸுக்கும் இந்த லென்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லென்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் எஃப் நம்பராக இருக்காது, வேரியபிள் அப்பர்ச்சராக இருக்கும். அதாவது எஃப் நம்பரில் 2 ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க. எஃப் நம்பரில் இந்த மாதிரி சிங்கிள் F4, F2.8 அந்த மாதிரி இல்லாமல் F3.5 to 5.6 அந்த மாதிரி வேரியஸ் எஃப் நம்பர் வந்து இருக்குது அப்படின்னா அந்த லென்ஸால் இந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு அவுட்புட்டை கொடுக்க முடியாது. அதனால தான் அந்த லென்ஸ் வந்து ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். நார்மலாக செல்லில் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதோட அவுட்புட் பார்க்குறதுக்கு. பட் ஷார்ப்பாக இருக்கும், அதிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஷார்ப்னஸ்லாம் நல்லாயிருக்கும். பட் பேக்ரவுண்ட் பிளர் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான அந்த பேக்ரவுண்ட் பிளர், இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் வந்து அந்த லென்ஸால் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் வெறும் கேமரா பாடியை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லென்ஸை நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஆல் இன் ஒன் லென்ஸ். ஜூம் ரேஞ்சும் அதிகமாக இருக்குது, எஃப்பும் வந்து கான்ஸ்டன்ட் எஃப் நம்பராக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ். நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலுமே சரி, இந்த ஒரு லென்ஸ் உங்களோட எல்லா வேலையவும் பூர்த்தி செய்யும். அடிஷ்னலாக வேணும்னா இதை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது பிலோ 20,000லேயே நமக்கு கிடைக்கும். மற்ற லென்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து காஸ்ட்லியாக தான் செலவு பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ஒரே லென்ஸ் எல்லா வேலையும் பார்க்குதுங்கும் போது நம்ம இந்த ஒரு லென்ஸுக்கு மட்டும் செலவு பண்ணுறது ஒர்த்து, அவ்வளோதான். நம்ம லென்ஸ் பார்த்து பை பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா, இந்த லென்ஸ் வந்து வெதர் சீல்டா அப்படிங்கிறத பார்க்கணும். வெதர் சீல்டு அப்படின்னா நமக்கு இந்த லென்ஸில் இந்த இடத்துல ஒரு சின்ன கேஸ்கட் மாதிரி ரப்பரைஸ்டு கேஸ்கட் இருக்கும். இந்த கேஸ்கட் தான் நமக்கு சீலண்ட்டாக இருக்கும். நமக்கு மிஸ்ட்டு, மாய்ச்சர், ரெயின்லாம் நமக்கு வரும் இல்லையா, நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி படும்போது கூட அந்த தண்ணிலாம் உள்ளே இறங்காத அளவுக்கு இதில் ரப்பரைஸ்டு கேஸ்கட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இருக்குதாங்கிறத செக் பண்ணணும். ஆட்டோ ஃபோக்கஸ் எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அதோட பில்டு குவாலிட்டி மெட்டலில் இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். அப்புறம் இந்த லென்ஸோட ஷார்ப்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஒரு விஷயம், இந்த மாதிரி டெலி லென்ஸை காட்டிலும் இது மாதிரி ப்ரைம் லென்ஸில் கான்ட்ராஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸை விட இந்த மாதிரி ப்ரைம் லென்ஸில் இருக்கக்கூடிய கிளாஸஸோட கவுண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அந்த கிளாஸோட எண்ணிக்கை வந்து உள்ள கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு லைட் வந்து இதை காட்டிலும் இதில் ரொம்ப அதிகமாகவே உள்ள ஈஸியாக வந்துடும். அப்படிங்கும்போது லோ லைட்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது ப்ரைம் லென்ஸ் இந்த லென்ஸை காட்டிலும். ப்ரைம் லென்ஸ் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்ட் ஃபோக்கல் லென்த்தாக இருக்கும். ஒரே ஃபோக்கல் லென்த்தில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஜூம் இன்னும் பண்ண முடியாது, ஜூம் அவுட்டும் பண்ண முடியாது. நம்ம ஒரு சில நேரங்களில் வெட்டிங்லாம் நம்ம ஷூட் பண்ணும்போது கான்ஸ்டன்ட் ஃபோக்கல் லென்த்தை வச்சுக்கிட்டு நம்மளால ஷூட் பண்ணவே முடியாது. ஏன்னா திடீர்னு ஒரு டைட் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு சில இதை வந்துட்டு ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ப்ரைம் லென்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால் பண்ண முடியாது. நமக்கு ஏதாவது கிரியேட்டிவான ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா மட்டும்தான் நம்ம பிரைம் லென்ஸை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற நேரங்கள் எல்லாத்துலயுமே இந்த மாதிரி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணக்கூடிய ஒரு லென்ஸ் கையில வச்சுக்கிறது தான் நல்லது. அப்படிங்கும்போது இந்த ஒரு லென்ஸை வச்சுக்கிட்டு நீங்க உங்களோட போட்டோகிராஃபி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல அப்கிரேட் பண்ணும்போது நீங்க வேற லென்ஸ் சைடு போகலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரே லென்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆல் இன் ஒன் லென்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த வீடியோல லென்ஸ் பத்தின உங்களோட சந்தேகங்கள் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ அவ்வளவுதான் கைஸ். அடுத்த வீடியோல பார்ப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மோகனராஜன். தேங்க்யூ, பாய்.